வணக்கம் நண்பர்களே. பாஜக வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு விஜய் நோ அப்படின்னு சொல்லிட்டாராம். எப்போ வர்றேன்னு சொன்னாரு, எப்படியும் விஜய் வந்துடுவாரு அப்படின்னு ரொம்ப நாளா எடப்பாடி எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. போன வருஷம் டீலே சரியா அமையல. இப்ப 117 சீட்டு கேட்டாராம் விஜய். நோனோ அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. அப்படி 80-60 வரைக்கும் நின்றுச்சு. 40 கொடுக்கலாங்க, இது வரைக்கும் தேர்தலே நிக்கல அப்படின்னு எடப்பாடி சொன்னாரு. இந்த மாதிரி டீல் அமைஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிமுகவை எப்படியே கூப்பிட்டு கொண்டு வந்து பிஜேபி கூட்டணி அமைச்சிட்டாங்க. போன வருஷமே அமைச்சிட்டாங்க, தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாலேயே. அதுக்கப்புறம் விஜயோட எப்படி காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு விஜய். அதை விட மத்தவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க, எடப்பாடி ரொம்ப எதிர்பார்த்தாரு, பிஜேபி எதிர்பார்த்துச்சுங்க. அப்படி காங்கிரஸ் விஜயோட போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா திமுகவுடைய பலம் குறைஞ்சிரும். அண்ணா திமுக பாஜக கூட்டணி கணிசமான இடங்களில் ஜெயிக்கும். அப்படி இல்லாட்டி கூட ஒரு தொங்கு சட்டப்பேரவை வந்ததுன்னா அண்ணா திமுகவை அழகா ஆட்சியில் அமைத்துட்டு நல்லா பின்னால இருந்து சாவி சுத்தலாம், இல்லைன்னா முன்னால இருந்து நல்லா திருகி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி ரொம்ப எதிர்பார்த்தது அதிமுக கூட்டணியில. அதுவும் நடக்கல. காங்கிரஸ் வேற வழியே இல்லை அப்படின்னு திமுக கூட்டணியில போய் சரண்டர் ஆயிருச்சா. அதுக்கப்புறம் விஜய்க்கு தனியா நின்ட்டார் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி பிஜேபி வருத்தப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஐயா வரீங்களாங்கிற பேச்சு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் சிபிஐ டெல்லியில் வேற விஜய் வாங்கன்னு கூப்பிடுறது கரூர் விவகாரத்தோட பார்த்தா சரி பிஜேபி அழுத்தம் கொடுக்குது, நிறைய எப்படியாவது அவரை நெருக்கடி கொடுத்து வர்றீங்களா இல்லையான்னு சொல்லுது. இந்த விஷயத்துல விஜய ஒரு மாதிரி ஒண்ணும் இல்லாம பண்ணிட போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மை இல்லைங்க. அந்த விஷயத்துல கரூர் விஷயத்துல விஜயை பெருசாக ஒண்ணும் செய்ய முடியாது. யாருமே பெருசாக ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அது ஒரு விபத்தாகத்தான் கன்சிடர் செய்யப்படும். கடைசியில இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. யாரோட கவனக்குறைவு எல்லாத்தையும் மீறி விஜயும் ஒரு சாட்சியாக அழைக்க வாய்ப்பு இருக்கு. செந்தில் பாலாஜி அப்படிதான் கூப்பிடுறாங்க. இதுல விஜய் கூப்பிட்டு நெருக்கடி கொடுத்து அவரை ஒண்ணும் இல்லாம பண்ணுவாங்க. இல்லைன்னா விஜய் எழவே விட மாட்டாங்க, அவரை சசிகலா மாதிரி அப்படியே அமுக்கிடுவாங்க இப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அவர் ஏன்னா வளர்ந்துட்டு காங்கிரஸ் கூட போயிடுவாரா, அது மோடிக்கு ஆகாதான். அவர் எப்போ வளர்றது, எப்போ காங்கிரஸ் கூட போறது. இப்ப திமுக காங்கிரஸோட தானே போயிட்டு இருக்கு. அப்ப திமுக வளரலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்குதா? இதெல்லாம் அவங்களுடைய விருப்பங்களை வச்சுக்கிட்டு கொடுக்கப்படுகின்ற அரசியல் விமர்சனங்கள். விஜய் இன்னும் தேர்தலை சந்திப்பாரு. எவ்வளவு இடம் இருக்கு தெரியல. மத்திய அரசு கொடுத்த ஆய்விலே கிட்டத்தட்ட 15-18% இருக்குன்னு தெரியுது. தமிழக அரசு உளவுத்துறை அதை தான் சொல்லுது. தேர்தல் சமயத்தில் அது அதிகமாகலாம் குறையலாம். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் தனியாக தேர்தலை சந்திக்கணும் அவருடைய விருப்பம். காங்கிரஸ் வந்தா நல்லா ஏத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. வேட்பாளர் நேர்காணல நடத்துறாருங்க. இது வரைக்கும் மற்ற கட்சிகள் அவர் நடத்துறாரு. என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அரசியல்னு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு செம டயலாக் எடுத்து போட்டுட்டாராம். அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. அதெல்லாம் ஒர்த்துங்கிறீங்க, விஜய்க்கே ஒர்த்து இல்ல, அப்புறம் தொண்டர்களுக்கும் ஒர்த்தாகுமா சொல்லுங்க. இதெல்லாம் ஒர்த்தாவே நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு விஜய். ஆகல அரசியல் வந்துட்டாரு. சினிமா விட்டுட்டாரு, மற்ற பர்சனல் விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியல் வந்துட்டாரு. அப்படி வெளியே சொன்னதுதான் அவங்களுடைய வேட்பாளர்கள், பாசிபிள் வேட்பாளர்கள், ஒரு பாசிபிளா இருக்கின்ற பொட்டன்ஷியல் வேட்பாளர்கள் சொன்னது அரசியல் தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு. அரசியல் வந்துட்டாருல்ல, அப்புறம் தேர்தலை சந்திப்பாரு. நீங்க ஜெயிச்சே காமிக்கணும், நான் அரசியல் வந்திருக்கேன், நீங்களா ஜெயிச்சே காமிக்கணும்னு வேட்பாளர் சொல்லி இருக்கிறாராம். ஜெயிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் வேட்பாளர்கள் எல்லாமே. இப்படி இருக்கிற சூழல்ல எதுக்கு பிஜேபி பக்கம் போகணும்? நல்லா தெரியும் பாருங்க. விஜய் ஒரு தனி சக்தியாக இருப்பார், பெரிய அளவுக்கான தாக்கங்கள் கொடுப்பார். ஒருவேளை திமுகவை பல இடங்களில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அண்ணா திமுகவை இன்னும் பல இடங்களில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஒரு புஷ் கொடுத்தாருன்னா ஆட்சிக்கே வந்திருப்பாரு. ஒரு 3-4 மாதங்கள் அவருக்கு சோடை போயிட்டாரு, சந்தேகமே இல்லை. கரூருக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வேகம் எடுத்து இருந்தார்னா அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கான சக்தி வாய்ந்தவராக இருந்திருப்பார். இப்ப கூட ஒண்ணு பெருசா தப்பாகல. அவர் பெரிய அளவுக்கான பிரச்சாரம் பண்ணா அவர் பக்கம் மக்கள் தெரியல வாய்ப்பு இருக்கு. அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த கரூர் விவகாரத்துல மத்திய அரசு சிபிஐ எல்லாம் அவர் பெரிய நெருக்கடி கொடுத்து தேர்தலுக்கு அவர் போட்டியிடாத மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவரு ஒரு பெரிய அளவுக்கான சக்தி தான் வரப்போறாரு. அவர் கணிசமான வாக்குகளை திமுக அதிமுக வாங்க போறாரு. இந்த தேர்தலை தனியாக சந்தித்து பெருமளவுக்கான வாக்குகளை வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. எத்தனை வாக்கு சதவீதம் இருக்கு, என்ன அளவுக்கான ஒரு இடங்கள் கிடைக்கும், அதை வச்சுட்டு அடுத்த அரசியலையும் மூவ் பண்ணா நினைக்கிறார். இதுல போயிட்டு இருக்கிற விஜய் போய் பாஜக கூப்பிடுறாங்க, அதுவும் அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு 40 சீட்டுக்காக போய் நின்னார்
போனார் அப்படின்னா அவருக்கு இருக்கின்ற 20% ஓட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட 10 காலி ஆயிரும். நம்ம நேத்து சொன்ன மாதிரி அந்த 10 போனா போகுது, அந்த 30 வந்துருமே, 40 ஜெயிச்சா அவருடைய நீண்டகால அரசியலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான இடி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மிகப்பெரிய டென்டா இருக்கும். இதெல்லாம் தெரியாதவர் இல்லைங்க விஜய். அவருக்கு ஏகப்பட்ட அரசியல் ஆலோசகர்கள் இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, ஆதவ அர்ஜுன் இருக்காரு, புஷி ஆனந்த் இருக்கிறாரு, இதை தவிர அருண்ராஜ் இருக்கிறாரு, அதை தவிர இந்த யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு அரசியல் ஆலோசகர்கள் தான், எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதை மீறி அவர் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு தனி மனிதனா இருக்கிறாருங்க. படத்துல சிந்திச்சுதான் அவர் ரோல் எடுக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய திரை நட்சத்திரமாக இருக்காரு. அதே மாதிரி ஒரு அரசியலையும் எப்படி கால் வைக்கணுங்கிற நல்லாவே தெரியும். எந்த இடத்துல கால் வைக்கும், எங்க இடரும், இடராது நினைச்ச இடத்துல கூட இடரும், அதுக்கெல்லாம் தயாரத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அரசியல் சாதாரண ஒரு களமாக, இங்கே அடிப்பாங்க, அங்கே அடிப்பாங்க, இப்படி அடிப்பாங்க, அப்படி அடிப்பாங்க, எங்க அடிக்கிறாங்களே தெரியாது, அடிக்கவே மாட்டாங்க, ஆனா வலிக்கும். எத்தனை இருக்கிறதா அரசியல், அதெல்லாம் அவர் நல்லா தெரிஞ்சுதான் வந்திருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நினைக்கிறார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இந்த தேர்தலில் ஒருவேளை இந்த 2 கட்சிகள் திமுக அண்ணா திமுக பெரும்பான்மை பெறாத அளவுக்கு அவர் பண்ணிட்டார் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய வெற்றி. இல்லை அண்ணா திமுகவை காலி பண்ணிட்டாரா, அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. திமுக ஒரு 200 சீட் அடிக்கும்னு சொல்றாங்க, அடிக்கட்டும். அது விஜய் அடுத்தது 20 சீட்டு ஜெயிச்சு அண்ணா திமுக 20 ஜெயிக்கணும், அது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி தாங்க அவருக்கு. இதை தாங்க பிஜேபி விரும்பும். ஏதோ ஒரு திராவிட கட்சியை காலி பண்ணி காமிங்கப்பா அப்படின்னு கேட்கறாங்க அவங்க. அது அண்ணா திமுக காலி பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல பிஜேபி வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது பிஜேபி விரும்புது. ஏதோ 2029 பிரதமராக வேண்டும் என்பதற்காக விஜய் வளரவே விட மாட்டார் மோடி அப்படின்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது மாதிரி நினைக்க மாட்டாங்க. விஜய்க்கு எதிராக சசிகலாவை போன்று விஜய் எல்லாம் அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு எதிராக எதுவுமே இல்லை. ஒரு வளர்கின்ற ஒரு அரசியல்வாதியை எந்த அளவுக்கு வளர்றாங்கன்னு பாக்குறதுக்காகத்தான் எந்த ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியனும் பார்ப்பாங்க. இங்க இருக்கின்ற பெரிய திராவிட கட்சிகளை மட்டுப்படுத்த முடிவதற்கு ஒரு சக்தி வந்தால் அவர்களுக்கு ஆதரவாக நிற்போம் அப்படின்னு தான் எந்த கட்சி நினைப்பாங்க. பிஜேபி நினைக்கும், காங்கிரஸே அப்படிதாங்க நினைக்கும். திமுக கூட இருந்தாலும் திமுக கூட இருக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சே அப்படின்னு காங்கிரஸ் நினைப்பாங்க இல்லையா. அதனால விஜய் வெல்ல வேண்டும் என்று மிகப்பெரிய சக்திகள் நிச்சயமா நினைப்பாங்க. தேசிய சக்திகள் நிச்சயமா நினைப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு நினைப்பாங்க. விஜய் அந்த ஆல்டர்னேட்டிவா வளருவதற்கான எல்லா ஃபார்முலாவும் செயல்படுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு வேட்பாளர்கள் பாக்குறாரு, நிக்க சொல்றாரு அப்படின்னா நிச்சயமாக ஒரு பினான்சியல் சப்போர்ட் இருக்குங்க. விஜய் அப்படியே தன்னுடைய காசை மட்டும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் கட்சி ஆரம்பிச்சானாவே வந்து நின்றுருவாங்க. வேண்டான்னு சொன்னா கூட வீட்டுல வச்சுட்டு போயிருவாங்க. இதெல்லாம் நடக்கிறதாங்க அரசியல்ல. அந்த அளவுக்கு நிதி ஆதாரங்களும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இவர்கள் எல்லாம் விஜயுடைய வேட்பாளர்கள் எல்லாம் பெரிய கட்சிகளான திமுக அண்ணா திமுகவிடம் அடிபணிந்து போய்விடக்கூடாது. அதுதான் விஜய் அதை தான் சொல்றாரு. அரசியல் வந்துட்டேன் அப்படின்னா அவர்கள் போனாலும் இன்னொருவர் அப்படிங்கிறது எச்சரிக்கை பண்ணி காமிச்சிட்டாரு. என்னன்னா நீங்க இருக்கின்ற ஒரே அரசியல் முகம் விஜய் தான், கூட இருக்கவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் வச்சுதான் அந்த கட்சியை, மற்றவர்கள் எல்லாம் விஜய் வச்சுதான் போறாங்க. என்னதான் டவுன் லெவல்ல மாவட்ட செயலாளர்கள் செயல்பட்டாலும் கூட விஜய்ங்கிற பெயரை வச்சுதான் போறாங்க. ஆகல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்களில் அவருக்கு இந்த செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. கிராமப்புறங்களுக்கு இன்னும் முழுதாக சென்று சேரவில்லை. நகர்ப்புறங்களில் கணிசமான வெற்றியை பெற்று விட்டாலே அவர் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்து விடுவார். மாற்று சக்திங்கிறது இந்த தேர்தல் அடையாளம் கொடுத்துட்டாவே விஜயோடைய அரசியல் வெற்றி பெற்றதாக விஜய் நினைப்பார். அதுக்கப்புறம் படத்தில் நினைக்கலாம், இந்த படமே தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்றாங்க. அதுவே ஒரு கணக்கு தான் போல இருக்கு. சரி வந்ததுன்னா அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் வந்தா மக்களுக்கு அந்த ஒரு பெரிய மயக்கம் இருக்கு, அடுத்த படமே புக் ஆயிருங்க, அதுக்கு ஒரு தயாரிதான் ஆயிடுவாரு. வேண்டாம்னா சொல்லிட போறாங்க. என்னங்க எதையோ வேண்டான்னு சொல்லல, இதெல்லாம் ஒரு ஒர்த்தான விஷயமாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை, அடுத்த படமும் ஒர்த்து தான் அப்படின்னு விஜய் சொன்னா ஓகே தலைவான்னு சொல்லிட போறாங்க. விஜய் கணக்கு தனி கணக்கு தாங்க. நன்றி, வணக்கம்.